எல்லாரையும் நாங்க எங்களால ஒண்ணு சேர்க்க முடியல. அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப திருச்சபையே தவறான ஒரு முடிவு எடுத்துச்சு. திருச்சபை வந்து ஜாதிக்கு இடம் கொடுத்துருச்சு. மேல அதெல்லாம் கிடையாது. மேல இருக்கிற போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப இது கதை தானே விடுறீங்க. அப்ப மதங்கள்ல இருக்கு. கிறிஸ்தவத்துல சாதியை விட்டு வச்சுட்டு நம்ம வெளியில வர்றதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப அந்த காலகட்டத்தில் மண்டல் கமிஷன் எல்லாம் அறிவிச்சு. அப்ப மண்டல் கமிஷனை எதிர்த்து நாங்க தெருவுல இறங்கி போறோம். நிறைய கேள்விகளை கடகடன்னு கேட்டுட்டீங்க. இதுல முக்கியமா நான் தொடக்க காலகட்டத்துல நடந்த சில விஷயங்களை குறித்து நான் முதல்ல சொல்ல. டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அருட்பணி பிலிப் சுதாகர், திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த இளைஞர் மற்றும் தொழிலாளர் நலப்பணி குழு செயலர் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்க ஒரு கத்தோலிக்க மதகுருவா இருக்கீங்க, ஒரு பிரிஸ்டா இருக்கீங்க. நீங்க அந்த கத்தோலிக்க மறைபரப்பு பணியில உங்க மறை மாவட்டத்தில் இருக்கிற மறைபரப்பு மீட்பு பணி நிலையத்துல தொழிலாளர் நலப்பணிக்குழுவை இளைஞர் நலப்பணிக்குழுவையும் செயல்படுத்தி வரக்கூடிய செயலாளரா இருக்கீங்க. அப்படி இருக்கிற நீங்க அதோட மட்டும் இல்லாம இப்ப ஒரு தொழிலாளர் சங்கங்கள்ல போய் பேசுறாங்க, ஒரு தொழிலாளர் நலப்பணிக்குழு உடைய செயலர் அப்படின்னா அதை சாதாரணமா பார்க்கலாம். உங்களை சாதாரண ஒரு ஒரு மக்களோட பிரச்சனைக்காக ரோட்ல நின்று பண்ற ஒரு ஆர்ப்பாட்டத்துல கூட போய் பேசுறீங்க. ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் கூட்டுகிற ஒரு சமூக மக்கள் பிரச்சனைக்காக பேசக்கூடிய இடத்துல போய் நீங்க மேடையில பேசுறீங்க. அதாவது மக்கள் தேவை பூர்த்தி செய்ய அரசு தவறுற இடத்துல போய் அங்க கண்டன குரலை எழுப்புறீங்க. இதையெல்லாம் நீங்க ஒரு ஆன்மீகவாதியா செய்யறது எப்படி இருக்கு உங்களுக்கு? இத வந்து நீங்க ஏன்னா நார்மலா இன்னைக்கு இருக்கிற திருச்சபையில, இன்னைக்கு இருக்கிற கத்தோலிக்க திரு அவையில பெரும்பான்மையா மத சடங்குகளை நிவர்த்தி செஞ்சுட்டு குருக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அப்படியே அமைதியா போற மாதிரி ஒரு சூழல் தான் பாக்குறோம். அந்த மாதிரியான சூழல்ல உங்களுடைய இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு என்ன ஆரம்ப புள்ளியா இருந்தது? என்ன சிந்தனையில இந்த செயல்பாடை செய்றீங்க? நிறைய கேள்விகளை கடகடன்னு கேட்டுட்டீங்க. இதுல முக்கியமா நான் தொடக்க காலகட்டத்துல நடந்த சில விஷயங்களை குறித்து நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். என்னை பொறுத்தவரை பிலிப் சுதாகர் 10வது படிக்கின்ற வரைக்கும் ஒரு வகையில ஒரு சாதாரண ஒரு மாணவன் தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து குருமடத்துக்குள்ள போறேன். 11, 12க்கெல்லாம் போயிடுறேன். அப்போ ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ள வரல. நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரு பேச்சாற்றல் எனக்கு எப்பயும் உண்டு. சின்ன வயசுல இருந்தே என்னுடைய ஆசிரியர்கள், குறிப்பா தமிழ் ஆசிரியர்கள் எனக்கு அதுல ஒரு உத்வேகத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் பாத்தீங்கன்னா இங்க குருமடத்துக்குள்ள போறப்பதான் எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு. என்ன வகையான மாற்றம்னா, ரொம்ப பக்தியோட தான் நான் இருந்தேன், அல்லது ஒரு கரிஸ்மேட்டிக் பிரேயர் அதுல எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட தான் நான் இருந்தேன். ஆனா காலப்போக்குல இதுல இருந்து வெளியில வர்றேன். அதனால குறும்படத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல ரொம்ப பக்தியான விஷயங்களுக்குள்ள மூழ்கி கிடந்ததுல இருந்து வெளிவர உதவுனதே எதுன்னா, எங்களுக்கும் வெளியில இருக்கிற மற்ற அமைப்புகளுக்கும் உள்ள தொடர்புகள் தான். சென்னையில தான் நான் படிக்க போயிருந்தேன், பூந்தமல்லியில திரு இருதய கல்லூரி. அப்ப அங்க என்னன்னா, எங்களுக்கு பேராசிரியர்கள் மிகுந்த அளவிற்கு எங்களுடைய பாடங்கள் அதோட சேர்த்து சலேசிய குருக்கள், அதனால அவங்க எப்பயுமே இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால நாங்க முதல் முறையா கிராமத்துல போனோம். அப்ப கிராமங்கள்ல போறப்ப நாங்க சகோதரர்கள் போய் இளைஞர்களோட விளையாடுறது, கால்பந்தாட்டம் இந்த மாதிரியானதுல விளையாடுறது, அப்படியே இளைஞர்களோட எங்களுக்குலாம் இந்த அளவுக்கு தொடர்புகள் அதிகரிச்சது. அப்ப அந்த கிராமம் சார்ந்த உறவுகள், குறிப்பா இளைஞர்கள், அவர்கள் மத்தியில நாங்க வேலைகள் செஞ்சோம். சில கிராமங்களே போய் தங்கி இருந்தோம். அதெல்லாம் தான் எங்களுக்கு பயன்பட்டது.
எந்த அளவுக்குன்னா நாங்க அந்த ஓராண்டு கிராமத்துல இளைஞர்கள்ட்ட எல்லாம் தங்கி அதை அந்த கிராமத்தை விட்டு வெளியே போடுறப்ப அந்த பேருந்து நிலையத்துக்கு அந்த கிராமங்கள் பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல இருந்து வந்துட்டாங்க. அவ்வளவு தூரம் வந்து எல்லாருமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். அப்ப நாங்களாம் சின்ன சின்ன பசங்க தானே. ஆனா எல்லாம் ஒரு கிராமமே திரண்டு வருது அப்படிங்கிறது இவங்கெல்லாம் பெரிய அரசியல்வாதிகளா இருப்பாங்களோன்னு எல்லாம் சுத்தி பாக்குறாங்க. நாங்க ரொம்ப சின்ன சின்ன ஆட்களா தான் இருக்கிறோம். அப்பதான் என்ன அப்படிங்கிற ஒரு வியப்பு வருது. அப்ப மக்களுக்கு நம்ம ஏதோ பணி செஞ்சிருக்கோம், அது மக்களை கவரக்கூடியதாக இருக்கு. அப்ப மக்களுக்கு தேவையானது என்னன்னு தேட ஆரம்பிச்சோம். அப்ப அந்த காலகட்டத்தில் மண்டல் கமிஷன்லாம் அறிமுகமாச்சு. அப்ப மண்டல் கமிஷனை எதிர்த்து நாங்க தெருவுல இறங்கி போராடணும். அது குருகுலம் எங்களை அனுமதிச்சது. அந்த தீவிரமான போராட்டங்கள்ல பங்கேற்றோம். அது மாதிரி உள்ள நடக்கிற தமிழ் சங்க கூட்டங்கள் அதுல எல்லாம் காரசாரமான விவாதங்கள் நடக்கும். வீதி நாடகம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சதாசிவம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து எங்களுக்கு நாடகத்தை எப்படி வந்து உணர்வு ரீதியா கொண்டு போறது. இப்போ ஒரு நிலக்கரி சுரங்கத்துக்குள்ள தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப தண்ணி பூந்துருச்சு. அப்ப வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தண்ணியில மூழ்கி இறக்குறாங்க. இதை எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்றது அப்படிங்கிறப்ப அதை அப்படியே தத்ரூபமா நடிச்சு காமிச்சாரு. நடிப்புன்னா என்னங்கிறத அங்கதான் நாங்க கத்துக்கிட்டோம். ஒரு சும்மா போய் போடுறது இல்லை. அப்ப அதெல்லாம் அழுக வைக்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு அந்த தண்ணிக்குள்ள ஒரு பிணமான பிறகு அப்படி மிதக்கம்ல அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் நிறுத்துறாரு. அவர் வெறும் நம்ம இந்த பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை, நிலக்கரி சுரங்கத்துக்குள்ள தொழிலாளர்கள் படுகின்ற அவலங்களை இந்த மாதிரி ஒரு நாடகம் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த வகையில சொல்ல முடியுது. அப்ப நம்ம உணர்வுகளை கிளற வைக்க முடியுது. அதுக்கு அந்த மாதிரி எதுவுமே பேசாமலே கூட நம்ம வந்து இந்த பேசாத நாடகங்கள் கூட எல்லாரையும் பேச வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது இருந்தது. மைம் பண்ணீங்க. ரொம்ப சைகை, எந்த பேச்சும் கிடையாது. ஆனால் என்ன சொல்ல வர்றோங்கிறது எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரியான ஒரு இது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா புத்தகங்கள் ஏராளமா வாங்க ஆரம்பிச்சோம், புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சோம். இப்ப இன்னைக்கு நான் இருக்க இடத்துல இந்த தமிழ் படிப்பகங்கிறத தொடங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இளமை காலத்துல கிடைச்ச அந்த ஒரு இதுதான். இளமை காலத்துல கிடைச்ச ஒரு உற்சாகம், ஊக்கம். ஏராளமான புத்தகங்களை தேடி அப்படியெல்லாம் வாசிப்போம். அப்ப எங்களுடைய குருகுலத்திலேயே வந்து லத்தீன் புத்தகங்கள் அதிகமா இருக்கும், ஆங்கில புத்தகங்கள் கூட அதிகமா இருக்காது. அப்ப அந்த புத்தகங்களை எல்லாம் பாக்குறப்ப அந்த குருகுலத்துல நான் எந்திரிச்சு பேசினது இன்னும் கூட நினைவு இருக்கு. லத்தீன் மொழியில நிறைய புத்தகங்களை வச்சிருக்கிறவங்க, தமிழ்லையும் புத்தகம் இல்லை, ஆங்கிலத்திலையும் புத்தகம் இல்லை. இந்த நூலகத்தினுடைய பயன் என்ன, யாருக்கானது இது, இந்த மாதிரிலாம் சொல்லி அப்புறம் வெகுவாக நாங்க அந்த குருகுலத்துல விட்டு வெளியே வர்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ 75-80 விழுக்காடு தமிழ் புத்தகங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கும் கூட வந்து சென்னை பகுதியில இருக்கிற மிக முக்கியமான அழகான லட்சக்கணக்கான புத்தகங்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான ஒரு நூலகமா அது இருக்கு. அப்ப அதுக்கு அப்ப நாங்க எந்த அளவுக்கு புத்தகங்களை நேசிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. சுதந்திர போராட்ட காலகட்டத்தை பத்தி ஒரு நாடகம் போட்டப்ப எப்படி வந்து சுதந்திரத்துல உண்மையான போராளிகள், சாதாரண மக்கள், அந்த மக்கள் போராட்டம் இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி பகத்சிங் போன்றவர்கள் போராளிகள் அவர்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் நாங்க கொஞ்சம் மையப்படுத்தி போட்டோம். அப்ப இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும், எப்படி புரிஞ்சுக்கணும், சமுதாயத்துல இருக்கிறோம், நம்ம மதம் சார்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னு நினைக்க கூடாது. மதம் 2ஆம் பட்சம் தான், முதல்ல மனிதன் தான் முக்கியம். மனிதனை வாழ விடாம தடுக்கிறது தான் ஜாதியும் மதமும். அப்ப மதத்தை ரொம்ப கிரிட்டிக்கலா பாக்குறதுக்கு உள்ள புத்தகங்கள் நிறைய நாங்க வச்சோம். அப்ப பெரியார், அம்பேத்கர் உங்களுடைய புத்தகங்கள்லாம் வாசிக்கிறோம். இப்ப மதம்னா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. கடவுளை பற்றி கூட சில கேள்விகள்லாம் ரொம்ப காரசாரமாக வந்து வர ஆரம்பிக்குது. அப்ப இதை வந்து கொஸ்டின் பண்றோம், கேள்விகள் கேட்கறது இதெல்லாம் செமினரியில உங்களுக்கு ஏற்படுது. ஆமா ஆமா, உருவாகிறதுக்கு முன்னாடியே. ஆமா. அதனால எங்க கூட படிச்ச சில பேர் வந்து பாதிக்கப்பட்டார்கள் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கேள்விகளை யாரும் அனுமதிக்கிறாங்க. அதனால எனக்குமே வந்து அதிகமா கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதமாவது ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான சில மாணவர்கள் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி.
ஆனாலும் வந்து குருகுலம் வந்து எங்களை பற்றி நம்பிக்கையோட இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா எங்க வாழ்க்கை தான். நாங்க அந்த காலகட்டத்திலே நல்ல விஷயங்களை நோக்கி நகர்ந்துட்டோம். அதனால இந்த குருத்துவங்கிறத பிழைப்பாக்குறது இல்ல, வணிகமா மாத்தி காசு பணத்தெல்லாம் இருக்கணும், அதிகாரத்துக்கு வரணும், அந்த 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 போக்கு குருகுலத்துக்குள்ள இருந்தாலும் அதுக்கு எதிர்நீச்சல் போட்டு இருக்கிறத நாங்க சின்ன வயசுல ரொம்ப ஆழமா பதிந்து கொண்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த தடத்துல இருந்து விலகல, வெளியேறல, அதே தடத்துலதான் அந்த குருகுலத்துல கற்றுக்கொண்ட விஷயங்கள். பிற்பாடு எனக்கு வந்து கோவை ஞானி போன்றவர்களுடைய நட்பு கிடைத்தது. அப்ப அவர்கள் வந்து எனக்கு கூடுதலாக சமூகத்தை எப்படி வந்து நம்ம ஒரு பகுப்பாய்வு செய்யலாம், இந்த சமூகத்துல உள்ள சிக்கல்களை எப்படி நம்ம வந்து பார்க்கலாம், ஏன் இந்த சமூகம் வந்து எல்லாருக்குமான சமூகமா இல்லை, அப்ப ஒரு சில பேர் மேலையும் ஒரு சில பேர் கீழையும் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ தொழிலாளி முதலாளி அப்படிங்கிற மாதிரி, ஆண் பெண் வேறுபாடுகள் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பெரிய நான் இந்த மதம் இந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான மனிதனை மனிதன் பாகுபடுத்துகிற இந்த இந்த ஏற்றத்தாழ்வான உறவு முறைகள் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதோட வந்து எங்களுக்கு சில பேர் வெளியில இருந்து வந்து பாடம் எடுத்தாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா சாமுவேல் ராயன், காப்பன், செபாஸ்டின் காப்பன், இவங்கள பெரும் இறையியலாளர். அவர்களுடைய சிந்தனைகளும் எங்களை வந்து தொட்டது. இப்ப இயேசுன்னா யார் அப்படிங்கிறத வந்து பக்தியோட கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக, சிலுவையில அறையப்பட்ட ஒரு நபராக இப்படியெல்லாம் பார்க்கிற அந்த பார்வை அடியோட அப்பயே மாறிடுச்சு. அப்ப அவர் இயேசுனால போராளி தான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு புரிதலுக்கு வந்துட்டோம். அவர் போராளி, போராட்டத்துக்கு அவர் கொல்லப்படலை, அவர் வந்து சாதாரணமான கொலை அல்ல, அது அரசியல் படுகொலை. அது வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க, எவ்வளவு கேலி கூத்துகளா இருக்கு. அப்ப அப்பயும் இப்பயும் இதே மாதிரி தான் இருக்கு, நீதிமன்றமே ஒரு கேலி மன்றமா மாறுது. அது ஒன்றும் சரியான நீதியை கொடுக்கல அப்பாவிகளுக்கோ ஏழைகளுக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ. இன்னைக்கு வரைக்கும் மேல வர முடியாத ஒரு சமூகத்தினுடைய அழுத்தங்கள் காரணமாகவே படித்திருக்கிறாங்க, நீதிபதிகளா வர்றாங்க, மாவட்ட ஆட்சியர்களாக வர்றாங்க, பெரிய அதிகாரிகளா இருக்கிறாங்க, ஏழைகளுக்கு சார்பா பேச மாட்டேங்கிறாங்க. பேச வைக்கணும், அது பேசாம இருக்கிற ஒரு சூழல் அவங்கள மேலும் மேலும் ஒரு வரட்டுத்தனமாக மாற்றுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப எங்களுடைய படிப்புங்கிறது இறையியல் படிப்பாக இருக்கட்டும், தத்துவ படிப்பாக இருக்கட்டும், மதத்துக்குள்ள நாங்க குறுக்கலை, பறந்து விட்ட தமிழ் சமூகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் மக்கள் இப்படி பார்க்க பழகிட்டோம். அதுக்குட்பட்டு தான் நாங்க இதுல இருக்கிறோம். அப்ப வானத்துல இருந்தெல்லாம் குதிக்கல, வேற எங்கிட்ட எருசலேம்ல இருந்தெல்லாம் வரல. முக்கியமா இந்த மண்ணுல வேரூன்றி நிக்கணும். இந்த மண்ணுல வேரூன்றா இந்த மண் தமிழ் மண், தமிழர்களுக்கான பூமி இது. இந்த பூமியில இந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு அரசியல் ரீதியான ஒரு பாதையெல்லாம் நாங்க அப்பயே வகுத்துக்கிட்டோம். அது ஆன்மீகம்ங்கிற பேர்ல எங்களையே நாங்கள் கத்தரித்து கொண்டு இந்த சமுதாயத்தை விட்டு விலகி நிற்கிற அந்த போக்குகள் எல்லாம் ஒரு குருகுலத்திலே அதெல்லாம் நாங்க வந்து முடிவு கொண்டு வந்துட்டோம். அப்ப வெளியில வந்ததுக்கு பிறகு கூட வந்து ஒரு பெரிய அளவுக்கு இப்ப நான் வெளியில வர்றப்ப எல்லாம் இங்க மறை மாவட்டம் தனியா பிரியுது. அப்ப பிரியறப்ப 95ல நான் இங்க குறிப்பிட்ட வாங்க முடியல. அப்ப அந்த அளவுக்கு அப்ப ஜாதி பிரச்சனைகள் ரொம்ப கடுமையா இருந்தது திருச்சிக்குள்ள. அப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, திருச்சியில இருக்கிற சில ஜாதிய குருக்கள் வந்து அங்கிருந்து இங்க அனுப்பப்பட திண்டுக்கலுக்கு அனுப்பப்பட்டார்கள். சில குருக்கள் இங்க வேலை செஞ்சிருவாங்க, நீங்க திருச்சி தானே, அந்த ஜாதி தானே, அதனால அங்க போங்க அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டமாச்சு. இதுக்கிடையில ஒரு 6 மாசம் இந்த மறை மாவட்டத்தினுடைய கத்தீட்ரல் பங்கு இதே சூசைப்பர் கோயில் இதைய மூடி சீல் வச்சுட்டாங்க. அப்ப அரசே தலையிடுது. அப்ப இதெல்லாம் வந்து அதனால நானும் பாதிக்கப்பட்டேன். எப்படின்னா நான் இங்கதான் குருவானவரா இருக்கணும், நான் இங்கே ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில மணப்பாறையில பள்ளிக்கூடத்துலதான் என்னுடைய முதல் திருப்பலியே நடந்தது. சோ இந்த மாதிரியான சூழல் தான் இருந்தது. ஆனா அதெல்லாம் அதுக்கப்புறம் அப்பாற்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய நூல்கள் வாசிச்சதுல இருந்து சமூகத்தை பற்றிய ஒரு புரிதல் நம்மளுக்கு வந்து ஆளப்படுகிறது. அது மாதிரி மற்ற கட்சிகளோ அமைப்புகளோ இயக்கங்களோ சரியான முழக்கங்களோட சரியான கொள்கைகளோட இருக்கிறவங்க எல்லாரோடையும் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. அதனால அதுல நிறைய ஏராளமான கூட்டங்கள் சென்னையில இருந்து அது ஒரு வாய்ப்பு. எப்பயும் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு கிடையாது ஏதாவது சில முக்கியமான தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்ப இந்த பாமகவுல ராமதாஸ்லாம் அப்ப பாட்டாளின்னு தான் சொன்னார். பாட்டாளி மக்கள்னு சொன்னதுனால தமிழ் தேசியம்லாம் பேசினதுனால அந்த கூட்டங்களுக்கு நாங்க போய் பார்த்தோம்.
பெருமளவுக்கு மக்கள் திரள் இருந்தது. ஆனா அவர் என்னைக்கு ஜாதியை பத்தி பேசினாரோ அன்னைக்கு அவருடைய செல்வாக்கு எல்லாமே கரைஞ்சு போச்சு. அதனால யாருமே அதுல இருந்து எனக்கு கிடைச்ச படிப்படியா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, சொந்த ஜாதியை முன்னேற்றணும்னு நினைக்கிறப்பதான் அந்த ஜாதியவே நம்ம கொச்சப்படுத்துறோம். ஏன்னா நான் பிறந்ததுக்கு ஜாதிய மதமும் காரணம் இல்லை. ஏன் ஒரு குறிப்பிட்ட இனத்துல குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவனாக, குறிப்பிட்ட ஜாதி, குறிப்பிட்ட மதம், இது எல்லாமே எனக்கு பை ஆக்சிடென்ட் தானே, தற்செயலா தானே வருது. நான் என்ன கேட்டுக்கிட்டா பிறக்கிறேன்? நான் கிறிஸ்தவனா தான் பிறக்கணும், நான் இந்த ஜாதியில தான் பிறக்கணும், எது நான் கேட்டுக்கிட்டா பிறக்கிறேன்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல, நான் தற்செயலா தானே பிறக்கிறேன். அப்ப பிறந்ததுக்கு பிறகு ஏன் தேவையற்ற பல விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளணும்? அவ ஏற்றுக்கொள்ளும்படி திணிக்கப்பட்டிருக்கு. அப்ப திணிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நான் போராடித்தான் ஆகணும், பேசித்தான் ஆகணும். இயல்பாகவே நான் எனக்கு கொஞ்சம் பேச்சாற்றல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை கூர்ந்து கவனிச்சேன். நேற்று கூட நம்ம இங்க பவுல் குறுமடம் திருச்சியில தமிழ் மற்றும் ஆங்கில மன்றங்களுடைய தொடக்க விழாவுக்கு தலைமை ஏற்க உரை நிகழ்த்த கேட்டுக்கொண்டாங்க. அப்ப நான் அங்க போய் பாக்குறப்ப மாணவர்கள் நல்ல நாடகங்கள்லாம் போடுறாங்க. ஆனா அதுல நாடகத்துல அவங்க ஒன்றிக்க முடியல. இப்ப ஒருத்தர் படுகொலை செய்யப்படுறாரு. அப்ப படுகொலை செய்யப்படுறப்ப அந்த படுகொலையை கண்டிக்கணும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு தத்துருவமா பண்றோமோ அந்த அளவுக்கு தானே ஈர்க்கும். கண்டிப்பா. இல்லைன்னா மக்கள் நம்மளே சரியில்லைன்னா அதை நம்ம பார்வையாளர்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க அதோட ஒன்றிக்க முடியாது. அப்போ ஒரு அருமையான ஊடகம் நமக்கெல்லாம் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லாம சிதறடிச்சிடக்கூடாது. அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால என்னுடைய பிரசங்கங்கள், மறையுரைகள் இதுல எல்லாம் அரசியல் பயப்படுத்துகின்ற தேவையை நான் எப்பயுமே வலியுறுத்தி தான் வந்திருக்கேன். கண்டிப்பா. நம்ம கிறிஸ்தவர்களுடைய இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னாக்கும், இயேசுநாதர் போதும், நம் மதம் போதும், நம்ம எல்லாமே கடவுள் பார்த்துக்குவாரு. இந்த ஒரு 500 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த பழமைவாத சிந்தனை இன்னைக்கும் கூட கிறிஸ்தவ மக்கள்கிட்ட வேறு ஒன்றி இருக்கு. அந்த மக்கள் பூசைக்கு போறாங்க, கண்ணை மூடி ஜபிக்கிறாங்க, கடவுள் காப்பாத்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிறதோட வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெவ்வேறு வேலைகளை பாக்குறாங்க. ஆனா நம்ம மணிப்பூர்ல அடிபடுறப்பையோ, குஜராத்ல, மத்திய பிரதேசத்துல, ஒரிசாவுல இங்கெல்லாம் தூக்கி எரியப்பட்ட போதோ இந்த மக்கள் சிந்திக்க முடியாம போகுது. அப்ப யாரோ தடுத்திருக்காங்க. இந்த மக்களுக்கு உரிய அரசியல் சிந்தனைகளை அவங்களுக்கு கொடுத்திருந்தா நடக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இப்ப இன்னைக்கு அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் கர்த்தர் நம்மளை காப்பாத்தல, கர்த்தர் ஏன் கைவிட்டார் அப்படிங்கிறது மாதிரி பாக்குறாங்க. அல்லது சிலுவையில் அறையுண்ட மெசியா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள வலிகளையும் வேதனைகளையும் சிலுவைகளையும் ஏற்க பழகிட்டாங்க. அதை எதிர்த்து போராட கத்துக்கல. நம்ம இயேசுநாதரே எதிர்த்துதான் போராடி இருக்காரு. கண்டிப்பா. அப்ப கன்னத்துல அரைஞ்சாருன்னா கன்னத்துல அரைஞ்சிட்டியா, ஒரு கணத்தில் அரைஞ்சவனுக்கு மறுகணத்தையும் காட்டுன்னு சொல்லி இயேசுநாதர் சொல்லி இருக்காருன்னு சொல்லிவிட்டு அது ஒரு தவறான புரிதல் இல்லையா? இயேசுநாதருக்கே ஒரு போர் வீரன் அடிக்கிறப்ப ஏன் என்ன அடிக்கிறேன்னு கேட்கலையா அவரு? அவரு ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கிற ஒரு மனிதரையே நம்ம எப்படி ஒன்னும் கேள்வியே எழும்பாத ஒரு நிலைக்கு கொண்டு வச்சிருக்கோம். அப்ப இன்றைக்கு சமூகத்துக்கு, கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஒரு பெரிய தடையாக எது இருக்குன்னா அவங்களுடைய அரசியல் பார்வையின்மை. கண்டிப்பா. இந்த அரசியல்ங்கிறது இல்ல உண்மையிலே இப்ப நான் ஒரு கத்தோலிக்க குருவோட நேர்காணல் இருக்கிறேன்னா, இல்ல ஒரு இடதுசாரி சிந்தனையாளரா இருக்கிற ஒரு கள போராளிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னாங்கிற மாதிரி கூட இப்ப நீங்க சொல்ல சொல்ல எனக்கு உள்ள ஒரு எண்ணம் வருது. உண்மையிலேயே இயேசுவை நீங்க இப்ப நீங்க சொல்லும் போது அவர் ஒரு போராளி, அந்த அவருடைய இறப்பு, அவருடைய கொலை அரசியல் படுகொலைன்னு சொல்ற ஒரு குருவையும் உங்களை நான் பாக்குறேன். அது ஒரு பக்கம். நீங்க இதுல ஒரு பெரிய விஷயத்த வலியுறுத்துறீங்க. அதுதான் இப்ப நாமளும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். நானும் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற இடத்துல இருந்து வந்திருக்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறவனா, நம்ம இன்னும் அரசியல் மையப்படுத்தப்படல அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்க ஒத்துக்கிறீங்க. நம்ம திருச்சபையுமே அதை ஒத்துக்குது, அரசியல் மையம். ஆனா அதுக்கு நமக்கு இப்ப நீங்க உங்களை போன்றவர்கள் வெரி மைனாரிட்டி, இன்னைக்கு நீங்க உங்களுடைய பிரசங்கங்கள்லயோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற அந்த மக்களை சந்திக்கிற இடங்கள்லயோ இதை பேசுறீங்க. அரசியல் மையப்படுத்துறதாலதான் உங்களுடைய செர்மனே இருக்குன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியாகவும் அது ஒரு ஆச்சரியமாவும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா இப்ப உங்களை போன்றவர்கள் மைனாரிட்டியா இருக்கீங்க. திருச்சபை நம்மளை இன்னும் அரசியல் மையப்படுத்துறதுக்கு இன்னும் என்ன மாதிரியா செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம இப்ப அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு 500 ஆண்டுகளுக்கு முந்தைய இடைக்கால கிறிஸ்தவத்தினுடைய ஆன்மீகத்தை இப்ப வரைக்கும் வச்சிருக்கோம். இந்த இடைக்கால கிறிஸ்தவம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ காடுகளுக்குள்ள போ, மத்த சமூகத்தை பத்தி எல்லாம் யோசிக்காத, நீயா கண்ணை மூடிக்க,
கடவுளை நினைச்சுக்க, உனக்குள்ள மாற்றங்கள் வரும், நீ உன்னைய மீட்டு கொண்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது கூட திருச்சபைக்கு அதை நோக்கி போகப்பட்டது. காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல 13, 14, 15 எல்லாம் நூற்றாண்டுகள்ல எல்லாம் திருச்சபை வந்து வேகமாக ஏகப்பட்ட செல்வங்களை சேர்த்துக் கொள்வது, அதிகாரங்களை குவித்துக் கொள்வது, அரசியல் அதிகாரத்தோடு ஆன்மீக அதிகாரத்தையும் சேர்த்து உருவாக்கி கொள்வது, அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையில பெருமளவுக்கு மக்கள் வந்து வேட்டையாடப்படுகிறார்கள். இப்ப அமைதியின் அரசர் இயேசு அவர்களுடைய பேரை சொல்லிட்டு எப்படி சிலுவை போர் வரைக்கும் போகுது? அது வந்து ஆன்மீகமா அரசியலா? கண்டிப்பா சிலுவை போருங்கிறது. அப்ப நீங்க வந்து போர் நடத்துவீங்க, போர்னால ஏராளமான பொதுமக்களை கொல்றதுதான். அப்ப இல்ல, அப்பாவி மக்கள் அவங்களை எதிர்மா நிறுத்தி இப்படியெல்லாம் வந்து கொல்லப்படுவதுங்கிறது வந்து ஒரு அரசியல் தானே ஒழிய இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கு இயேசுநாதருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஏதோ இயேசுவின் பேரை சொல்லி கடவுளின் பெயரை சொல்லி யாரோ சில பேர் இதெல்லாம் செய்யறாங்க. அவங்க தொடர்ந்து ஆதிக்கத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப நான் ஒரு ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கலாம், அதுக்காக நான் ஒரு ஜாதி வெறியனா மாறணுங்கிற அவசியம் இல்லையே. எனக்கும் வெளியில எத்தனையோ ஜாதிகள் இருக்கா இல்லையா? பல நூற்றுக்கணக்கான ஜாதிகளுக்கு மத்தியில நானும் என்ன கேட்டுக்கிட்ட பிறந்துட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக அதை தூக்கி பிடிக்கிற மாதிரி கேவலமான ஒரு விஷயம் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அதான் ஃபாதர், இப்ப நான் கூட அடுத்த கொஸ்டின் உங்கள்கிட்ட அதான் வைக்கிறதுக்கு இருந்தேன். அதாவது இப்ப நிறைய நம்ம சாதி நம்ம திருச்சபைக்குள்ள இருக்கு அப்படின்லாம் நம்ம நிறைய பேசுறோம் எல்லா இடத்துலயும். அது உண்மைதான், சாதி இருக்கு, நீக்கமர கிறிஸ்தவத்துல இருக்கு, அதுல குறிப்பா கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல மலிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அட்மிட் பண்ணிக்கிறோம், ஏத்துக்குதான் ஆகணும் அது. ஏன்னா மற்றவங்களுக்கு இது தெரியும். இப்ப நம்ம இந்த திருச்சபையில இருந்து சாதியை ஒழிக்கவே முடியாதா? ஏன்னா இத்தனை நூற்றாண்டுகளா தோமையார் இங்க வந்த காலத்திலேயே கிறிஸ்தவம் பரவி இருக்கு அப்படின்னா, முதல் நூற்றாண்டுலயே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காலண்டர் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்திலேயே இங்க கிறிஸ்தவம் வந்துருச்சு. அப்பையில இருந்து இன்னும் சாதியோடய நம்ம பயணிக்கிறோம். இங்க இந்தியாவை பொறுத்தளவு சாதியோட பயணிக்கிற ஒரு இதாதான் இருக்கும். இந்த சாதியை கிறிஸ்தவத்திலிருந்து ஒழித்தெடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்குதா? அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா உங்களை மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா, அதாவது கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். இது ஒரு கடுமையான சிக்கல், ஜாதியம் என்பது 2000 வருட சிக்கல். இது 2000 வருடமாக புத்தரில் தொடங்கி ஏராளமான நபர்கள், அம்பேத்கர், பெரியார் வரை போராடி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஜாதியம் சிக்கல் என்பது இந்திய மனோபாவம், இந்தியாவினுடைய கடுமையான சிக்கல். இது இதுல நான் கேட்டது இல்ல, நான் அதை விளக்கிட்டு நான் வர்றேன். ஏன்னா இந்த ஒரு ஜாதிய சூழலை நம்ம உள்வாங்கி இருக்க கூடாது. கிறிஸ்தவம் இது ரொம்ப பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. எதுல? இந்திய சமூகத்துல. அப்ப இந்திய சமூகத்துல பெருமையாக எது வைக்கப்படுகிறதோ அதை கிறிஸ்தவங்கிறது வந்து அப்படியே உள்வாங்குது. எது தேவையோ அதை கைவிட்டுருச்சு. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், மதம் என்னுடைய அடையாளமாக இருக்க முடியாது, ஜாதி என்னுடைய அடையாளமாக இருக்க முடியாது. ஆனா நான் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் இஸ்லாமியனா இருந்தாலும் நான் வந்து தமிழ் மொழியைத்தான் பேசுறேன். அப்ப மொழிங்கிறது எனக்கு பொதுவான அடையாளம், இனம்ங்கிறது எனக்கு பொதுவான அடையாளம். இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள்ல நானும் ஒருவன். இந்த மாதிரி தான் தொடக்க காலகட்டத்துல போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு கிறிஸ்தவ மதத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஜாதியை அவர்கள் கொண்டு வரல. அவர்கள் இங்க கொண்டு வந்த கிறிஸ்தவத்துக்குள்ள ஜாதி கிடையாது. தமிழ் இருந்துச்சா? தமிழ் இருந்துச்சு. ஏன்னா 60கள்ல தமிழ் வந்துருச்சு, லத்தீன்ல இருந்து தமிழுக்கு மாறு. நீ எதுக்கு நீ மாறின? நீ தமிழ்ல மாறினேன்னா என்னன்னா ஜாதியை விட்டு வச்சா தானே தமிழுக்கு மாற முடியும். நீ ஜாதியை வச்சுக்கிட்டு தமிழே எப்படி பேசுவ? நீ தமிழ்ல பேசுறதுக்கே லாயக்கு இல்லை. இன்னும் தமிழ்ல பேசாத, நீ லத்தீன்லயே பேசிட்டு போ, அல்லது சமஸ்கிருதத்துல இந்தியில வலியுறுத்துற மாதிரி நீ இந்தியிலே சமஸ்கிருதத்துல மக்களுக்கு பூச வச்சுட்டு போ. எதுக்கு தமிழ் மொழியில பேசு? தமிழ் மொழி பேசினா உனக்கு ஜாதி கிடையாது, உனக்கு மதம் கிடையாது. மதத்தையும் ஜாதியை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா உன்னுடைய சொந்த அடையாளத்தை கேவலப்படுத்துற, அசிங்கப்படுத்துற. அதுல அவளை சொல்ல போனா நம்மளுடைய பொது அடையாளம் எதுவோ, ஒரு தாய், இந்த தாயிட்ட இருந்து நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நம்ம வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கோம். நம்மளுக்கு சுட்டி காட்டியவர்கள் சரியாக சுட்டி காட்டினாங்க. நம்மளுக்கு தலைமையை கொடுத்ததே ஒரு இயேசுநாதர் இல்லையா? அவர் சொந்த தாய்மொழியை தான் கண்டிப்பா அவர் ஒரு போராளியாக, அவரை தானே பின்பற்றணும். நம்ம அவரை பின்பற்றலையே. நம்மளாம் இன்னைக்கு யூதாசுகளா மாறிட்டோம். யூதாசுகளா மாறினவங்க தான் ஜாதியை தூக்கி பிடிக்கிறாங்க. காட்டி கொடுக்கறதுனா என்ன? இயேசுவை காட்டி கொடுக்கறதுனா என்ன? ஜாதியை பின்பற்றதான் இயேசுவை காட்டி கொடுக்கறது. இப்ப யூதாஸ் மாதிரி தான் நம்ம மாறி போயிட்டோம். நமக்கு ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற குருக்கள் வந்து தடுமாறுறாங்க. அவங்க வந்து இப்ப தமிழ் தேசியம்ங்கிற அளவுக்கு போய் சில பேர் வந்து தாறுமாறாக பல சிந்தனைகளுக்குள்ள வந்து போறாங்க. தமிழ் பற்று, அதுல எந்த தயக்கமும் நமக்கு தேவையில்லை. ஆனா தமிழ் தேசம் அதுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு.
அதுக்கு அந்த சிக்கல்லாம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. போய் விழுகுறாங்க 25 பேர் 30 பேர் சாமியார்கள் வந்து யாராவது ஒரு ஆதரிப்பது. அது வெறி. நீ வெறிய நீ ஜாதின்னு சொன்னா என்ன, மதம்னு சொன்னா என்ன, இனம்னு சொன்னா என்ன, மொழின்னு சொன்னா என்ன, வெறி தானே. அந்த வெறியை நீ எதுக்கு வளர்த்துட்டு இருக்க? அப்ப வந்து இது நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு எந்த பாதை சரியானதுங்கிற சிக்கல் நமக்குள்ள இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, மிக எளிதாக எதுக்குள்ள விழுந்துடலாம் அப்படின்னா, நான் ஏன் ஜாதியை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்குள்ள விழுந்துடலாம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஜாதியை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உழைக்கின்ற பொழுதுதான் அது சரியா இருக்கும்னு எனக்கு படுது. அவன் சொந்த ஜாதிக்கே உழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நீ பிறந்ததே தப்புங்கிறேன். உன்னைய பிறக்க வச்சதே மத்த ஜாதிக்காரவங்க, உன்னைய படிக்க வச்சது மத்த ஜாதிக்காரவங்க. நீ உயிர் வாழ்றதுக்கு அடிப்படை காரணமே எல்லா ஜாதிக்காரவங்களும் தானே. மற்ற எல்லா ஜாதிக்காரவங்களுடைய உழைப்பையும் வியர்வையையும் ரத்தத்தையும் உறிஞ்சி கொண்டுதான் நீ நிற்கிறாய், எந்த மனிதனாக இருந்தாலும். ஆனா நீ ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு நான் என் ஜாதியை மட்டும் பார்ப்பேன், நான் அதுக்கு மட்டும் தான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்றது துளியளவு கூட மனித நேயமற்றது, துளியளவு கூட நேர்மைத்தன்மையற்றது. நான் வந்து எல்லா மனிதனுக்குமான ஒரு மனிதனாக என்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுல என்ன சிக்கல் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள பெரும்பான்மையானவர்கள் எஸ்சி, பிசி, எம்பிசி இதுக்குள்ள நிக்கிறாங்க. உயர் ஜாதியினர் ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் தான். ஆனால் இந்த பெரும்பான்மையாக இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் அவர்கள் ஏன் இன்னும் தலித்தா இருக்கிறாங்க, ஏன் இன்னும் பிற்படுத்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஏன் இன்னும் மிக பிற்படுத்தப்பட்ட நிலைமைகளிலேயே வைக்கப்படுகிறார்கள். அப்ப 100க்கு 98 விழுக்காடு மக்கள் எப்படி இருக்கிறாங்க? கிறிஸ்தவ மதம் கல்வியை கொடுத்தது. அது கூட இன்னைக்கு நம்ம லாப வேட்டைக்கான ஒன்றாக கல்வி நிலையங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பணம் அதுல திரட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். அல்லது குறைஞ்சது நம்மளுடைய அணுகுமுறைங்கிறது வந்து கல்வினா என்னன்னு புரியாம தான் நம்ம எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறோம். பட் ஆனா வந்து மற்ற பொது இடங்கள்ல கூட கல்வியை பற்றி மாறுபட்ட பார்வைகள் வருது, மாறுபட்ட சிந்தனைகள் வருது. இன்னைக்கு நம்ம கல்விக்கூடங்கள் ஏராளமா வச்சிருக்கவே ஒழிய புதிய கல்விக் கொள்கையை எத்தனை பேர் வந்து பேசுறோம்? என்னுடைய தாய்மொழியை நேசிக்கிறதுங்கிறது வந்து எங்கேயாவது நடக்குதா? ஒரு கத்தோலிக்க குருவானவர் மறைவுரை நிகழ்த்துகிற போது தமிழிலே மறைவுரை நிகழ்த்துகிறாரே ஒழிய அதற்கு பிறகு அவருக்கும் தமிழுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழை நாம் நேசிக்கவில்லை. வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் தமிழ் என்றால் என்ன என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது ஜி போப்பாக இருக்கலாம், கால்டுவெல்லாக இருக்கலாம், ஃபாதர் ஹெராஸா இருக்கலாம், சிந்து சமொழி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று கண்டுபிடித்து கொடுத்தவர்களாக இருக்கலாம். எல்லாருமே ஐரோப்பியர்களா இருக்காங்க. அவங்க தங்களுடைய பேரை வீரமாமுனிவர்னு மாத்திக்கிறாங்க. ஏன் அவங்க தங்களுடைய பேரை வந்து கூட தமிழ் பேரை ஏன் மாத்தணும்? எங்கோ இருந்து, இங்கிலாந்துல இருந்து, இத்தாலியில இருந்து கிளம்பி இங்கே வந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு கடந்து இங்கே வந்து நமக்குரிய அடையாளத்தையும் நமக்குரிய மொழியையும் சுட்டி காட்டினால் அதை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோமே. இப்ப நம்மளுடைய கல்வி நிலையங்கள்ல தமிழுக்கு என்ன இடம் இருக்கு? நம்ம வந்து தமிழை நேசிக்கல. கிறிஸ்தவர்கள் தமிழை நேசிக்கலை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கே அருகதையற்றவர்கள். ஏன்னா எதுதான் நம்மை ஒன்றுபடுத்தும் என்றால் அதுதான் நம்மை ஒன்றுபடுத்தும். கண்டிப்பா. அப்ப அதையே நம்ம கைவிட்டு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் அவரவர் ஜாதி என்று பார்க்கிறோம். உண்மையிலே நம்ம சிறுபான்மை சமூகங்கிறதே மறந்துடுறோம். சிறுபான்மைக்குள்ள நான் பெரும்பான்மைங்கிறதுல நமக்கு பெருமை. நீ எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஜாதிக்குள்ள இருக்கிறது எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் நீ சிறுபான்மை தானே. கண்டிப்பா. அவ நீ சிறுபான்மைங்கிற உணர்வையே நீ இழந்துட்டியே. என்னவோ பெரும்பான்மைங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட மதம் தன்னை பெருமையாக பேசுகிறது. அதற்கும் நான் பெரும்பான்மையான ஜாதி என்று பேசுவதற்கு எந்த வேறுபாடு இல்லை. நம்ம இந்திய சமூகத்துல ஜாதிய மதமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அங்க இடக்கிற சாக்கடை அப்படியே கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்துருச்சு. கிறிஸ்தவ மதம் எதிர்த்து போராடல, இஸ்லாமிய மதம் போராடி இருக்கு. இப்ப அபுபக்கர்னு பேர் வைக்கிறான். அபுபக்கர் நாயுடு என்றோ, அபுபக்கர் முதலியார் என்றோ, அபுபக்கர் செட்டி என்றோ, அபுபக்கர் வன்னியர் என்றோ அவன் பேர்லாம் வைக்க மாட்டான். ஆனா நம்ம வைக்கிறோம். நம்ம விடலைன்னு அர்த்தம். அப்ப ஒரு பக்கம் நீ இயேசுவையும் கடைப்பிடிப்பா, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜாதிய போக்குகளை கடைப்பிடிப்பா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வினோதமானது. அப்ப ஒரு மதம் எதிர்த்து போராடி இருக்கு, இஸ்லாமிய மதம். இன்னொரு மதம் ஜாதி அப்படியே உள்வாங்கி கொள்ளுது. இதை வந்து கடுமையாக திருச்சபை வந்து எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியாம அவ வந்து வீரமாமுனிவர் வாழ்ந்த காலகட்டத்தில எல்லாம் ரோமாபுரிக்கு வந்து போகுது. இப்படி பாக்குறோம், எல்லாரையும் நாங்க எங்களால ஒண்ணு சேர்க்க முடியல, அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப திருச்சபையை தவறான முடிவு எடுத்துருச்சு. திருச்சபை வந்து ஜாதிக்கு இடம் கொடுத்துருச்சு. அது இந்த உலகத்தை சேர்ந்ததுப்பா, இட் இஸ் டெம்பரல் இருந்துச்சு. இந்த மண்ணை சேர்ந்தது, இந்த உலகத்தை சேர்ந்தது, அதனால இங்கேயே எல்லாம் அழிஞ்சிரும். மேல அதெல்லாம் கிடையாது. மேல இருக்கிறது என்ன இவங்களும் போய் பார்த்துட்டா வந்தாங்க. அப்ப இது கதை தானே விடுறீங்க. அப்ப மேல என்ன, மேல சரியா இருந்தா கீழே சரியா இருக்கணும் இல்ல, கீழே சரியா இல்ல அப்புறம் இப்படி மேல சரியா இல்ல. இப்ப நீங்க சொல்றது இப்படி இருக்கிற இந்த நடைமுறை எல்லாம் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, இதை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இதை எப்படி
ஆக்சுவலா நீங்க வெளியில இருக்கிறது விட்டுருங்க, மற்ற இந்து மதத்துல இருக்கிறதோ மற்ற மதங்கள்ல இருக்கிறதோ, கிறிஸ்தவத்துல சாதியை விட்டொழிச்சிட்டு நம்ம வெளியில வர்றதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா இந்திய மதத்துல அடிப்படையில சாதி இல்ல, இந்த எந்த போதனையிலும் இங்க இதுதான் அடிநாதம்னு சொல்லப்படல. இல்ல இந்திய கிறிஸ்தவத்தை சொல்றீங்களா ஐரோப்பிய? இந்திய கிறிஸ்தவத்துல, இந்திய கிறிஸ்தவத்துல ஜாதி தொடக்கத்துல இருந்து வந்துருச்சு. இத இப்ப நம்ம விட்டுட்டு நம்ம வெளில போலாம்னா எப்படிதான் இது சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு அரசமைப்பு சட்டம் ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் சரி அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அந்த அரசமைப்பு சட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் சமநீதி வழங்கப்படணும்ட்டு அவங்களுக்கு முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்துச்சு. 73, 74 திருத்தங்கள் நினைக்கிறேன், சட்ட திருத்தங்கள். இந்த திருத்தங்கள்ல தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து அளவுல கொண்டு வந்தது, ராஜீவ்காந்தி காலத்துல கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு. ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, காலங்காலமா எவன் மேல இருக்கானோ அவன் மட்டும் தான் மேல இருக்க முடியும். கண்டிப்பா. அவன் எவன் கீழே இருக்கானோ அவன் தொடர்ந்து கீழே தான் இருப்பான். அதனாலதான் வந்து இடஒதுக்கீடு எல்லாம் கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு திருச்சபைக்குள்ள வந்தா ஒரு மாற்றம் வரும், இருக்கான்னு கேட்கிறேன். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரே ஜாதி, அதனால ஒரே ஜாதி இருக்கட்டும். ஒரே ஜாதியில இருந்து ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவங்க எல்லாம் வந்து மேல வர்றத நம்ம யாரும் கேள்வியே கேட்கறது இல்லை. ஆனா பொது சமுதாயத்துல தந்தை பெரியார், அம்பேத்கர் எல்லாம் கேள்வி கேட்டாங்களா இல்ல? ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் நீதிபதியா இருக்கான், மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்கான், அவனே எப்படியா வந்து எல்லா அதிகாரங்களையும் கையில வச்சிருக்கான், எங்க போனாலும் அவனுடைய இதாத்தான் இருக்கு, 90-95 விழுக்காடு அவன் தான் இருக்கிறான், மீதி 5 விழுக்காடு மத்தவங்கன்னா இது சமநீதியற்ற, சமூக நீதியற்ற ஒரு போக்கு. அப்ப அதுக்கு அதை முதல்ல சரி பண்ணணும். எல்லாருக்கும் நம்ம வந்து சரிசமமான வாய்ப்புகளை கொடுக்கணும். உண்மையில சோசியலிசவாதிகள் கூட இதை கண்டுபிடிக்கல. இங்க வந்து சோசியலிசம்ங்கிறதும் இங்க இந்தியாவுக்குள்ள எது வந்தாலும் சீரழிஞ்சு போகுது. கம்யூனிசம் சோசியலிசம் சீரழிஞ்சு தான் போச்சு. யாருக்கு ஏன் கையில எடுக்கல இந்த பிரச்சனைய? இதை கையில எடுத்துருக்கணுமா இல்லையா? சோசியலிசம் அப்படிங்கிறது அவை பொது உடைமை கம்யூனிசம்னு புரிஞ்சுக்கிட்டானே ஒழிய சம வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கல. தந்தை பெரியாரோ அம்பேத்கரோ இதை வந்து எல்லாருக்குமான சம வாய்ப்பு, எல்லாருக்குமான சமூக நீதினு கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதான நமக்கும் பொருந்தும். நம்மளும் அந்த கோரிக்கை வச்சாதான் ஜாதி ஒழியும். நம்ம ஒரு 10 அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 10 அதிகாரங்களை பகிர்வதில் அங்க 10 ஜாதி இருந்தா 10 ஜாதிக்கும் பகிர்ந்து கொடுக்கல. நமக்கு என்ன சிக்கல்? கண்டிப்பா அது நடைமுறை சிக்கல். என்ன நம்ம எல்லாம் ஒரே ஜாதி அல்லது ஆயரும் குருக்களும் ஒரே ஜாதி, இப்படித்தானே நம்ம பாக்குறோம். அதனால வந்து அந்த நெப்போட்டிசம் சொல்லுவாங்க, அல்லது இந்த மாதிரி ஜாதி ரீதியாக திரளுவது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இயல்பா நடக்குது, வெளிப்படையாவே நடக்குது. ஆனா இதுக்குள்ள நம்ம என்ன கண்டுபிடிக்க மாட்டோங்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு வெடிகுண்டு மாதிரி என்னைக்கு வேணாலும் வெடிக்கும். ஏன் வெடிக்கும்னா சமநீதி மட்டும்தான் பேலன்ஸ்டான ஒண்ணு. சமூகத்தை தூக்கி நிறுத்தக்கூடியது சமநீதி, சமூக நீதி தானே ஒழிய ஜாதியம் கிடையாது. ஜாதிங்கிறது வெடிகுண்டு, மதம்ங்கிறது வெடிகுண்டு. இது 2 தான் இன்னைக்கு வீசப்பட்டிருக்கு இந்தியாவுல. இந்தியா துண்டு துண்டா செதறி போய் கொண்டிருப்பதே இதனால தானே. இன்னைக்கு நீங்க வந்து ஜாதி இல்லாம மதவெறி இல்லாம ஒரு நாடு இந்தியாலாம் எப்பயோ முன்னுக்கு வந்திருக்குமே. நீங்க இந்திய வரலாற்றை புரட்டி பாருங்க. எப்பெல்லாம் இந்தியாவுல ஜாதியோ மதமோ மேலவங்களையோ அப்பெல்லாம் மேல வந்திருக்கு. எப்பெல்லாம் ஜாதி வெறி பிடிச்சு மத வெறி பிடிச்சா அப்பெல்லாம் கீழே போயிடுச்சு. இப்ப நம்ம சமூகம் கீழே தானே போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கலவரம் வருது. ஒண்ணு ஜாதி கலவரமா இருக்கு, இல்லாட்டி மத கலவரமா இருக்கு. ஏதோ தமிழ்நாடு கொஞ்சம் தப்பி பிழைக்குது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி என்பது ஏதடா இல்லையா, அதனால ஜாதிங்கிறத மறுக்கிற ஒரு போக்குங்கிறது இங்க தத்துவமாவே வெளிப்பட்டு இருக்கு, சித்தர்கள்ட்ட வெளிப்படுது. கண்டிப்பா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்ப எழுதுறாரு யார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஜாதி இல்லடா உன் அடையாளம், பிறப்புல எல்லாரும் சமந்தானா அப்படின்னு வள்ளுவர்னால சொல்ல முடியுது, ஏன் நம்மளால சொல்ல முடியல? அப்ப இயேசுனாருக்கோ வள்ளுவருக்கோ தேவைப்படாத ஒரு ஜாதி உனக்கு மட்டும் எதுக்கு தேவைப்படுது? அப்ப நீ வந்து உண்மையில இயேசுக்கோ தமிழ் சமூகத்திற்கோ சான்று பகரல, நீ யாருக்கு தான் சான்று பகர்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் பதவிக்காகவும் அதிகாரம். அப்ப நீ கும்பிடுற சாமிங்கிறது கடவுளுங்கிறது வந்து காசுதான், பணம் தான், அதிகாரம் தான். பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் நீ வந்து இயேசுவை காட்டி கொடுக்குற, இயேசுவை வித்துடுற. அதுக்காக தான் நீ சமரசம் பண்ணிக்கிற. நீ ஏதுக்கு சமரசம் பண்ணணும்? உனக்கே நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இது இருக்க போறது இல்லை இல்ல. அதனால எல்லோருக்குமான சமநீதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நீங்க அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறப்ப முதல்ல வந்து வீட்டை சரி பண்ணுங்கள் தானே இயேசுனார் சொல்றாரு. பாத்திரத்தை உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் முதலில். நீங்க வெளிப்புறம் நமக்கு வெளியில இருக்க சமூகம் மோசமா இருக்கு, நமக்குள்ள உரிமைகளை அரசு கொடுக்க மறுக்குது, இப்படியெல்லாம் பாக்குறோம். நம்ம சொந்த சகோதரரை இன்னும் விலைக்கு தானே வைக்கிறோம், சேரியில தானே வைக்கிறோம். இன்னும் இரட்டை வழிபாடு தானே இருக்கு, இன்னும் இரட்டை வழிபாடு நடக்குது, இரட்டை கல்லறை இருக்கு. செத்த பிறகு கூட தனித்தனியாவே கிடக்கிறதுக்கு நீ எதுக்கு மாத்துக்கு வர்ற? நீ அதுக்கு அங்க பழைய ஆளாவே இருந்துட்டு போ.
இதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. ஒரு மனிதனை மனிதனாக சக மனிதன், இது இது வந்து 2ஆம் ஜான் பால் அவர் வந்து பேசினதை தனியா கூட ஒரு பதிவாக நான் உங்களுக்கு தர்றேன். அவ்வளவு காட்டமாக நம்மளுடைய இந்திய சமூகத்துல குறிப்பா கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்குள் இருக்கிற ஜாதிய போக்குகளை அவர் கடுமையா சாடுறாரு. கண்டிப்பா 2003லயே நம்ம அவருடைய மிக கடுமையான சாடல். இதை ஏன் நீங்க ஏத்துக்கிறீங்க? இது எப்படி உங்களால ஏத்துக்க முடியுது? உங்களுக்கு என்ன மனசாட்சி இருக்கா? உங்களால வந்து இதை பார்க்க முடியலையா? இது மனிதாபிநியாயமற்றதுங்கிறத புரிஞ்சுக்க முடியலையா? இது இயேசுக்கு எதிரானது. நீங்க செய்யற வழிபாடு ஒண்ணுமே இல்ல. வழிபாட்டுக்குள்ளேயோ உங்களுடைய இயேசுவை பற்றிய சிந்தனைக்குள்ளேயோ சமத்துவம் வரவே இல்லையே. எல்லா மனிதரும் சமங்கிறதுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க வழிபாடு நடத்துறீங்க? எதுக்கு நீங்க ஆன்மீகம் எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஆன்மீகம்னு பேசுற மனிதன் வந்து அரசியல் மனிதனை விட தன்னை மேம்பட்டவனா கருதுகிறான். இந்த ஒரு அங்கேயே போட்டதுனாலேயே நான் மற்றவங்களோட உயர்வான ஒரு நிலை என்பது சமூகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மிகவும் கீழ்த்தரமான புத்திகளோடு என்னால் இருக்க முடியும். அதான் ஜாதிய புத்தி. அதனால நம்மெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றப்ப நம்மெல்லாம் ஒண்ணுதான் யாருதான் சொல்ல முடியும்னா, தமிழ் மொழி பேசுறவங்க எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஊப்பியில இருக்கவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்க போகிறது? அவன் ஹிந்தி பேசினா நம்ம தமிழ் பேசுறோம், அவனோட போய் நமக்கு என்ன வருது? ஆனால் மனிதர்கள் என்ற வகையில நம்ம ஒன்று, மொழி இனம் என்ற வகையில நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறோம். அந்த மக்களுடைய உரிமைகள் பெற்றால்தான் நம்மளும் வர முடியும். அதனால நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்தவ மதத்துக்கு உள்ள மட்டுமே இதெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது. ஏன்னா நமக்கு வெளியில 2000 ஆண்டுகளாக அழுகி போயிருக்கிற முடைநாற்றம் எடுக்கிற ஒரு விஷயம் வளர்த்தெடுக்கப்படுகிறது. கண்டிப்பா அது அம்பேத்கர் சொன்னது மாதிரி ஜாதி மதம் எல்லாம் பின்னி பிணைஞ்சு கிடக்கு. அப்ப நம்ம வந்து வெளியில கிறிஸ்தவம் லேபிள மட்டும் வச்சிருக்கோம். அதை லேசா ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது அம்பட்டும் கண்டிப்பா உங்க இயேசு கிடையாது. உங்களுடைய இந்த கருத்து திருச்சபையில ஒரு குருவானத்திலிருந்து இருந்து வர்ற கருத்து உண்மையிலேயே ஒரு மிக வலிமையான ஒரு கருத்தா நான் பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய அருமையான கருத்துக்களை வழங்கிய உங்களுக்கு எங்களது டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.